ஒப்புக்கொடுக்கிறோம். Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாடலோடு ஜெபங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமென். God bless you. God bless you, brother. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படியே எமது அன்பான சகோதரர் குடும்பத்தை சங்கமான இடத்தில் நடத்தின அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவரோடு சேர்ந்து ஊழியர் அன்பான சகோதரிய குடும்பங்கள், அன்பான சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலக ரீதியில் சங்கமம் பலனிய சுயம் எடுக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் பேர் பேராக கிடைக்கப்படும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்துல விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு, தகப்பனே, உலக ரீதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு செபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாடுகள் ராஜா போர் நடக்க ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் நீங்கள் பேசுங்க. நாடுகளின் இராணுவ தலைவரோடு நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அறிந்தும் அறியாமலும் தெரியாமல் தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது சேர்ந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தம் உள்ள கல்வாரி யுத்தத்தினாலே நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் பாவங்களை மன்னிச்சு கழுவி ஆசீர்வதிச்சமைக்காக ஜெசப்பா கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே. மற்றும் ராஜா, அநேக ஆண்டுகளாக ராஜா திருமண பந்தத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் ஆணூர் தினமும் கண்ணீரோடு அவமானங்களோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியோட கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு விஷயம் மனதுடைய ராஜா, சகோதரிய கண்ணீர்களை தொடங்கி சப்பா, தொடங்க ராஜா. நான் முடியும் ராஜா. சர்வ வல்லரால் எல்லாமே ஆகும் ராஜா. அதே போல் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக திருமணம் வந்து இணைய முடியாமல் ஆண்டு நம்ம கண்ணீரோடு அவமானங்களோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் கூடிய சீக்கிரத்தில் ராஜா திருமணம் வந்தது இணைத்து வைத்து குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை விருத்தி பண்ணுங்க ராஜா, விருத்தி பண்ணுங்க. அதுக்காக நினைச்சு தகப்பனே, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க இழந்தவரே, எமக்காய் ஜீவன் விட்டவரே, எம்மோடிருக்க இழந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆமென். எம்மை என்றும் வழி நடத்துவாரே, எம்மை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எம் வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே என் வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமலே முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமலே முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே
என் வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆமென். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே என் வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், மனிதரம்மை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. ஆமென் பிரதர். ஆமீன் ஆமீன். இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று கூவி அழைத்து சொல்லி இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இனிய பாடலுக்கூடாகவும் ஜெபங்களுக்கூடாகவும் வழி நடத்தி ஆசீர்வதித்து கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். பிரதர் இன்னொரு சாட்சி வந்து நம்ம அப்படியே எப்படியே வச்சு சொல்லுங்க ஐயா. இரண்டாம் பிரதர், எனக்கு 2016ஆம் ஆண்டு இந்த T3 ஸ்பைனல் கோட்ல லண்டன் கிங்ஸ் காலேஜில் பெரிய சர்ஜரி நடந்தது, கிரிட்டிக்கல் சர்ஜரி. அப்போ அது டாக்டர் சொன்னவர் அது கிரிட்டிக்கல் சர்ஜரி தான் செய்ய கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும். செய்ய சில வேளை ஆட்டோமேட்டிக்காக லைஃப் பூரா பேரலைஸ் ஆகலாம், குரல் இல்லாமல் போகலாம், பேச்சு இல்லாமல் போகலாம் சொல்லி இல்லாமல் அட்வைஸ் பண்ணவர். அப்போ மூட்டமாடம் வந்து 2 வாரத்தங்கிட்ட அது பிறகு கேட்ட உங்களை எல்லாம் ஓகே ஆண்டா. நான் ஓகே நியூஸில் வருத்தப்பட்டு நான் 2 பேரும் ஓகே பண்ணிட்டேன், சைன் பண்ணிட்டேன். ஃபோன் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற ஃபோமில் சைன் பண்ணிட்டேன். நடந்தது பிரதர், சர்ஜரி சக்ஸஸாக வந்துட்டது. பேச்சு வராமல் போயிட்டு பேசலாம் போயிடுது. என்னோட டாக்டர் நர்ஸ்மேர் வைஃபுள்ள எல்லாம் பக்கத்தில் நிற்கிறேன், கதைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியும், கதைக்க தெரியாது. ஆக்கள் நிற்க தெரியுது, இந்த வாயிலேருந்து அது மாதிரி ஒன்றும் போயில்லையா. அப்போ இவ்வளோ ரைவ் பண்ண வேலாம் என்ன நார்மல் ஓட்டு மாற்றினா அப்புறம் எனக்கு அந்த பேச்சு வரையில் இருந்தால் போல என்ன அறியாமலவே இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாத அந்த பாட்டு நான் ராகத்தோட படிக்கிறேன் சத்தமா. அதனால் தெரியாம படித்தது. அதனால் வைஃப் வந்து அடுத்த நாள் சொல்கிறா போட்டு என்னை பார்க்க வந்து அடுத்த நாள் வந்து சொன்னான், நீ நடந்து தெரியுமாண்ணா என்னன்னு கேட்டேன். இப்படி நீங்கள் இருந்தா போல் நான் பாட்டு படிக்கிறேன்னா வாய்ஸோடது அது எந்த வாய்ஸ் மாதிரி இல்லையா அது சொல்லி அடத்த வைக்கிட்டேன். இன்னைக்கு ஊமையத்தான் இருந்திருப்பேன், கதைக்கலாம. கத்தருக்கு கோடான கோடி நன்றி பிரதர். சாட்சியா செல்லணும் கேட்கிற உள்ள ஒவ்வொரு கத்தர் நாமத்தை நான் மயப்படுத்துவேன் பிரதர். இந்த விளையாடி இன்றைக்கு நான் பயவீசாக இருந்துட்டு இருந்திருப்பேன்.
இந்த ஹாஸ்பிட்டல்ல பிரதர் அந்த போட்ல இருந்து நானே சத்தமா படிக்கிறேன் சத்தமா ஏசு கிறிஸ்துவின் அன்பு என்று அந்த பாட்டு நான் அடிக்கிற ரேடியோல படிக்கிறேன் இல்ல வானொலியிலே இந்த ஆமீன், பாட்டு. ஆமீன். என்னென்றால் கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கின்ற பொழுது அது ம். நீங்கள் வெளியிலே வாயாலே சொல்லாவிட்டாலும் அது இருதயத்திலிருந்து புறப்படும் நிச்சயமாக. அப்படியாக என்னென்றால் அந்த நீங்கள் கோமாவில் இருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் கோபம். பக்கத்திலே போய் பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்துவார்கள். அதே போல உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கோ, உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னோ அது வெளிப்படும் நிச்சயமாக. அது கர்த்தரோடு இருந்தபடியால் கர்த்தருடைய பாடல் வெளிப்பட்டது. அதோடு உங்களுடைய வாய்ஸும் வெளிப்பட்டது. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தருடைய காரியம் அது. அவர் அந்த காரியங்களை வழிநடத்துவார். ஏனென்றால் உங்களுடைய இருதயத்திலே அந்த காரியம் இருக்கிறது. அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் காலையில் எழும்பும்போது கர்த்தர் ஒரு பாடலை தருவார். யாருக்காக ஜெபிக்கும்படி சொல்லுவார். இந்த பாடலோடு நீங்கள் வழிநடத்தப்படுவது ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை முணுமுணுத்து கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவார் நிச்சயமாக. அருமையான சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் அந்த சாட்சியை கேட்கின்ற பொழுது அவர்களும் விடுதலைப்பட வேண்டும். அந்த இருதயத்திலே வார்த்தைகளை நாங்கள் வைக்கிற பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், ஜெபங்களாக இருக்கட்டும், அவை திடீரென வெளிப்படும். அந்த வகையிலே உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர் கண்டிருக்கிறார், கேட்டிருக்கிறார், வழிநடத்தினார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு, உங்களையும் சகோதரி ஜீவாவையும் ஒப்புவித்துக் கொண்டு அவருடைய வானொலியை திறக்க என்று பார்ப்போம். ஆமேன். ஒரு நாள் வந்தால் திறக்க வைப்பார். ஒரு நாள் வந்தால் அதுக்கு பிறகு காணவில்லை. கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். அதுக்கான நாளை நாங்கள் தெரிவு செய்வோம். கர்த்தர் தெரிவு செய்வார். கர்த்தர் வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless. ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து ஜெபங்களோடு பாடல்களோடு சாட்சியோடு வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக நிச்சயமாக இருக்கும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமேன், ஆமேன். எப்பொழுதும் கைவிட மாட்டார். அவர் உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து ஆசீர்வதித்து போக்கிலும் வரத்திலும் மற்றும் சுகம் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். நன்றி ஐயா.